ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு இட்லி செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு அரை கப் அளவு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 3 மணி நேரம் என்ன செய்ய போகிறேன், ஊற வைக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், ஸோ கற்றுக்கங்க. இது என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் அளவு இட்லி அரிசி, அதாவது நாங்கள் கோரா அரிசின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கப் அளவு நான் எடுத்துருக்கிறேன். இதையும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ இதை இட்லி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நான் உளுந்தை தான் ஆட் பண்ணுறேன். உளுந்தை வந்து நல்ல மாவு பதத்துக்கு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க, சாஃப்டான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாஃப்டான பதத்துக்கு தான் அரைக்க போகிறோம். நாங்கள் அரிசியை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொரப்பான தன்மையில் தான் நாங்கள் அரைச்சி எடுக்கணும். ரொம்பவும் கொரப்பாக அரைச்சிடாதீங்க, சாதாரணமாக கொரப்பான தன்மையில் தான் நாங்கள் அரைக்கணும். அதாவது நாங்கள் கையில் எடுத்து மசிச்சு பார்க்கும்போது அந்த குருணான் மாதிரி இருக்கணும் கையில். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு வந்து சரியான பதமாக இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 1/4 கப் அளவு நாங்கள் என்ன செய்யணும், பழைய சாதம் அதை வந்து நாங்கள் எட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் மிருதுவாகவும், அதாவது நாங்கள் பிடிச்சி பார்க்கும்போது அந்த சாஃப்ட் வந்து எங்களுக்கு விளங்கும், அந்த பதத்துக்கு இருக்கும். நாங்கள் கொஞ்சம் சோறையும் வந்து, அதாவது பழைய சாதத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம், எட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் நல்லா கிரைண்டர் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த 3 கலவையுமே நாங்கள் கொஞ்சமாக உப்பு, அதாவது தேவையான அளவு உப்பு விட்டு நல்லா கலந்து வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 மணி நேரத்துக்கு, அதாவது நைட்டுக்கு நீங்கள் வச்சிக்கன்னு சொன்னால் காலையில் வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஓகேன்ற மாதிரி இருக்கும். அந்த பதத்தில் ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் இதை என்ன செய்யலாம், இட்லி பானையில் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சாஃப்டான இட்லி வந்து ரெடி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.